எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு வந்து 3/4 கிலோ கறியை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து சிக்கன் தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சம் காரப்பொடி போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு 4-5 வெங்காயம், ஒரு 7 தக்காளி, 4 பச்சை மிளகா, அதுக்கு தேவையான ஒரு பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, பட்டை மசாலா, பிரியாணி பவுட்ரு, 65 மசாலா இதெல்லாம் போட்டுட்டு 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன் பாருங்கள் பிரியாணிக்கு. 3/4 கிலோ கறி, 3/4 கிலோ அரிசி. குக்கர் வச்சு அதில் வந்து எண்ணெய், நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு அது பொரிஞ்சதும் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போடணும் பாருங்கள். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்க விடணும். வதக்கிட்டு நல்லா வதக்கணும். நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் தக்காளி இருக்குங்க பாருங்கள், அதை போடணும் குக்கரில். இதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌன் கொஞ்சம் நல்லா வதக்கினா தான் வாசனையாக இருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி சவுண்டு கேட்டவா நீ இன்னொரு வீடியோ எடுத்துக்கிட்டு வதக்கணும். இந்த அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கறி, அதை போட்டுட்டு வதக்கணும். திருப்பியும் சுருளில் வதங்கிட்டு அதில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் 65 பவுடரும் காரப்பொடிலாம். அப்புறம் திருப்பி ஏன்னா காரம் வேணும்ல, அதனால் திருப்பி 65 பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு காரப்பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு சிக்கன் தூளும் போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கன் தூள் 65 மசாலாலாம் போட்டு பிரியாணி பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நான் அதான் போட்டு பண்ணுறேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நல்லா சுருளில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு லெமன் போடுறோம் பாருங்கள். லெமன் போட்டு அது ஒரு முறை கிண்டிடணும். லெமன் போட்டால் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் வரப்பாக இருக்கும். அது மேலே புதினா மல்லி தூவிட்டு அது ஒரு பரட்டிடணும் அப்படியே. இதிலே பாதி கறி வந்துடும் பாருங்க, குக் ஆகிடும். காரப்பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன் காரப்பொடி. முக்கால் கிலோ அரிசிக்கு 3 டம்ளர் அரிசி வந்தது, அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் பாருங்கள். அரிசியை போட்டுட்டு புதினா மல்லியெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும் பாருங்கள். கிளறி விட்டு அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் 65 வேறு போடுறோங்க நாங்கள். கிளறி விட்டு குக்கரை மூடிடணும். மூடிட்டு ஒரு 3 விசில் விடணும். 3 விசில் விட்டுட்டு கேஸ் போனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான பிரியாணி ரெடி. 65 ரெடி. வெங்காய பச்சடி ரெடி.